வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. டிகேதார். இது யாருக்கான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்களுக்கான ஒரு ஆப். எப்போவுமே ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கட்டிட வேலைகளுக்கு வந்து மேனுவலாக கொண்டு போய் ஆளை தேடுவாங்க. அதில் பல சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஆப்பில் உங்களை நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஆட்கள் எத்தனை பேர் வேணும், எந்த மாதிரி ஆட்கள் வேணும், என்ன ஊதியம், இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் பதிவு பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆட்களை வச்சிருக்கிற கான்ட்ராக்டர்ஸோ சப் கான்ட்ராக்டர்ஸோ ஏன் அந்த வேலை தேவைப்படுற ஆட்களை கூட உங்களை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் உங்கள் ப்ராஜெக்ட்ஸை சீக்கிரம் முடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களோட லாபத்தையும் ரெட்டி பார்க்கலாம். இது வெறும் கட்டிட வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற இதுக்கு மட்டும் இல்லை, அந்த ஆட்களை வச்சிருக்கிறவங்களுக்குமே இது ஒரு பெரும் உதவியாக இருக்கும். ஸோ அதோட ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பைசன், துருவ் விக்ரம், அனுபமா, ராஜேஷ் விஜயன், பசுபதி, லால், அமீர், அருவி மதன் மற்றும் பலர் நடிச்சு நிவாஸ் கே பிரசன் அவர்களின் இசையில் மாரி செல்வராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பயோகிராஃபி. மனதிபி கணேசன் அவர்களின் ஒரு கபடி பிளேயர், ஒரு அர்ஜுனா விருது வாங்க ஒரு தேசிய கபடி பிளேயர். அவரோட பயோகிராஃபி தான். அவர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு இந்திய அணியில் அவருக்கான வாய்ப்பை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, அவர் வாய்ப்பை எப்படி வாங்கினார், அவர் எப்படி கஷ்டப்பட்டாருன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இதுக்குள்ளே மாரி செல்வராஜ் அவர்களின் கற்பனையுமே நிறையா இருக்குது. பட் இது கற்பனை கிடையாது, இது நிஜத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். பட் அது யாருக்குன்னு நம்ம தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் இவருக்காக அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே நிறைய பேருக்கு அது நடந்துட்டு தான் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவரோட அங்கே நடந்த மற்ற நிஜ விஷயங்களையும் மனதிபி கணேசனோட பயோகிராஃபியும் கலந்து பைசன் எடுத்திருக்காருன்னு சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி, மேக்னெட்டிக் கேப்சர் இது யார் என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கம்பெனி. இது உங்கள் பிராண்ட்ஸையோ உங்களோட ப்ராடக்ட்ஸையோ ஆட் ஃபிலிம்ஸாக ஆட் ஷூட்ஸாக எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்டபுளாக எடுத்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த மாதிரி நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸை கார்ஜியஸ் மூமெண்ட்ஸாகவும் மெமரிஸாகவும் கேப்சர் பண்ணி தரதுல மேக்னெட்டிக் கேப்சர் ஒரு பெரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் அங்கே வந்து அவங்க செஞ்சு கொடுக்க தயாராக இருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயோகிராஃபி எடுத்துகிட்டா அது ரொம்ப சிம்பிளாக வந்து ஸ்க்ரீனில் பண்ண முடியாது. ஆல்ரெடி கதை இருக்குது, அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் அதை மாரி செல்வராஜ் அவர்களின் ஸ்டைலில் அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒருத்தரோட பயோகிராஃபி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய உண்மை விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணணும், பேர்களை ஆட் பண்ணணும். அதையும் தாண்டி தன்னோட கற்பனை விஷயங்களையும் அதில் புகுத்தும் போது அந்த படத்தோட அந்த ஒரிஜினாலிட்டியில் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் அதை ரொம்ப சரியாக புகுத்தணும், அதை சரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரைட்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தில் நடித்த நடிகர்கள். மாரி செல்வராஜ் ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது அவரோட நடிகர்கள் தேர்வுன்னு சொல்லணும். எந்த விதமான கேரக்டராக இருந்தாலும் சரி, அந்த கேரக்டரை வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் ஆட்களை செலக்ட் பண்ணுவார். அதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் துரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே அதுக்கான உழைப்பை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப முயற்சி எடுத்திருக்காரு. ஒரு கபடி பிளேயராகவே மாறி நின்றுருக்காரு. அவரோட முகபாவங்கள் ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக எமோஷனலாக நிறைய இடங்களில் காட்டாது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக அவர் தன்னை நிலைநிறுத்திக்க நிறைய இடங்களில் எக்ஸ்பிரஷன்ஸை வெளியே காட்டிக்காமல் எங்கே காட்டணுமோ அங்கே ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். மற்ற இடங்கள்லாம் சட்டிலாக தான் இருப்பார். ஸோ அந்த கிட்டானாவே வாழ்ந்திருக்காரு, அந்த கேரக்டராகவே இருந்திருக்காரு. உங்களுக்கு துரு எங்கேயுமே தெரிய மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் முதல்ல. ரெண்டாவது, பசுபதி, லால், அமீர். ஏன் நம்ம 3 பேர் ஒன்றா சொல்கிறோன்னா, எந்த இடத்துலையுமே இவங்களை தனியாக ஏற்றி இறக்கவே சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் அவர்கள் படங்களில் அவரோட கதை காலத்தில் அந்த கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸாக அந்த கதையை இன்னும் நம்மளுக்கு ஆழமாக பதிய வைக்கும். அந்த விதத்தில் இந்த 3 கேரக்டர்ஸுமே அந்த கேரக்டரவே வாழ்ந்திருக்காங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட ப்ரீ கிளைமேக்ஸை பசுபதி வந்து தன் பையனுக்காக அழுகிற சீன் உண்மையிலேயே ஒரு அப்பனா அவரோட நடிப்புக்கெல்லாம் நம்ம ஒரு சான்று இந்த படம் தான் சொல்ல முடியாது. ஆல்ரெடி நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அந்த படத்துக்கான ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் நம்மளுக்கு அந்த ஃபீல் கொடுக்குற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த கனெக்ட் இருக்குல்ல, அதை வந்து அந்த கேரக்டர் கொடுத்துருக்கோம். மற்ற 2 கதாபாத்திரங்கள் 2 கோஷ்டி முதலுக்கான தலைவராக தான் இருப்பாங்க. பட் அவங்க பிரதிபலித்த விதம், அந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதம், ஒருத்தனை முழுசாக கெட்டவனாக்கி ஒருத்தனை முழுசாக நல்லவனாக்காம 2 பேருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்மே காட்டி ரொம்ப பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த 3 பேருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் தென் ராஜேஷ் விஜயன் அண்ட் அனுபமா. விஜயன் வந்துட்டு ஆக்சுவலாக ராஜேஷ் விஜயன் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அக்காவாக வருவாங்க, இவங்க வந்து ஹீரோயின் தான். பட் 2 பேருமே அவங்க கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோவோட கோச்சாக வர நம்ம அருவி மதன் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். எனக்கு வந்து லிட்ரலி அந்த கேரக்டர் வந்து நம்ம லைஃப்பில் யாராவது இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு ஒரு பெரும் துணையாக இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும். அதே மாதிரி நம்ம அடிமட்டு ஒடுக்கப்பட்ட மக்களோட ஒரு பெரும் எதிரியாக பார்க்குற சமயத்தில், அதாவது மாற்று ஆட்களை எதிரியாக பார்க்குற சமயத்தில் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்து உண்மையிலே கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போவானா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுல, அதாவது இங்கே எல்லாரும் சமம் நினைக்கிறதுல நம்மளை தாண்டி மற்ற ஆட்களுமே இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையை அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். படம் முழுக்க எண்டில் அவரை வந்து ஃபீல் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது.
ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து வாழ்வியலாக நம்மளுக்கு பார்க்குறப்போ அது நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல எல்லாரோட கேரக்டருமே கரெக்ட் ஆகும். ஸோ அது பிரமாதமாக இருந்தது. மூன்றாவது இசை. அதாவது சந்தோஷ் நாராயண் தாண்டி நிவாஸ் கே பிரசன்னாவை மாரி செல்வராஜ் எடுத்திருப்பாரு. இது ஏன் தவறு பண்ணிட்டாரோ அப்படின்ற நிறைய விஷயங்கள் கேள்விகள் இருந்தது. பட் அதுக்கான பதில்களா பாடல்களே நிறைய விஷயம் அது ப்ரூவ் பண்ணிடுச்சு. பட் அதை தாண்டி பின்னணி இசை ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடு. உண்மையாக சொல்லப்போனால் இசை வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் வந்து கொடுத்தாரு. நிறைய இடங்கள்ல இசை வந்து ஒரு மிகச்சிறந்த வேலை பார்த்துருக்குன்னு சொல்லணும். பாடல்களுமே வந்துட்டு மாரி செல்வராஜ் படங்கள் எப்பவுமே வந்து பாடல்கள் தனித்துவமாக பெருசாக எதுவுமே இருக்காது, படத்தோட வரதான் செய்யும். அதையும் தாண்டி கதைக்குள்ள நம்மளுக்கு கதை சொல்கிற ஒரு பாட்டாக தான் நிறைய இடங்கள்ல வரிகளும் சரி இசையும் சரி ஒரு பெரும் வேலையை பார்க்கும். அதுதான் நிவாஸ் கே பிரசன்னா எதிலும் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு வேலைப்பாடுன்னு சொல்லுவோம். இசை வந்து நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு அந்த எமோஷனல் கனெக்டாக நம்மளை மீறிய படத்துக்குள்ள கொண்டு போனதுக்கு ட்ராவல் பண்ண வச்சதுக்கு இசை ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கு. ஸோ நிவாஸ் கே பிரசன்னாவோட இசை பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி டெக்னிக்கல் குரூவும் சரி, சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங். மாரி செல்வராஜ் ஸ்டைல் ஆஃப் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் லீனியராக தான் போகும். இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படிலாம் வராது. ஒரு ட்ராவல் பண்ணி போகும். நிறைய இடங்களில் குறியீடுகள்லாம் நிறைய வந்து போகும். மிருகங்களை காட்டுவாங்க. வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வரும். பட் அது சினிமாட்டோகிராஃபியாக பார்க்குறப்போ, மேக்கிங்காக பார்க்குறப்போ, விஷுவலி நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்பவே வந்து ஒவ்வொரு சீனுமே கதை சொன்ன விதம் அது ப்ரெசன்டபுளாக நம்ம பார்க்குறப்போ விஷுவலி செம்மையாக இருந்தது. ஸோ அந்த டெக்னிக்கல் டீமே பயங்கரமாக இருந்தது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குன்ட்டு அப்போ இந்த படத்தில் ஃப்ளாஸே இல்லையா, உனக்கு இதில் வந்து கேள்வி கேட்குறமே இல்லையா அப்படின்னா இருக்குது. பட் அதை தாண்டி எனக்கு பொதுவாக இந்த படம் என்னெல்லாம் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் தான் இருந்தது. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ப்ரெசன்டென்ஸ் இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலி மார்க்கெட்டிங் கம்பெனி தான். இவங்க உங்களோட பிஸ்னஸ் அது ஸ்மால் ஸ்கேலாக இருக்கலாம், பிக் ஸ்கேலாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆன்லைன் பிராண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எப்படின்னு தெரியாமல் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். அந்த குழப்பத்தெல்லாம் போக்குறதுக்கான கம்பெனி தான் இந்த ப்ரெசன்டென்ஸ். இன்னைக்கு வீட்டுக்கிட்ட போய் டெலிவரி பண்ணுறதை விட வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு அவங்க மொபைல் மூலமா கொண்டு போய் சேர்க்கறதா ஒரு பெரும் வேலை. அந்த வேலையை தான் ப்ரெசன்டென்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். அதை எப்படி உங்களோட செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கோ உங்களோட செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் கிட்டயோ யாரை எங்கே எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதை சோஷியல் மீடியா மூலமா தரமாக செஞ்சுட்டு ஒரு கம்பெனி தான் ப்ரெசன்டென்ஸ். ஸோ அவங்க டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, மாரி செல்வராஜ் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திருக்காங்க. அவரோட படங்கள் இப்படி தான் இருக்கும். பட் அந்த முத்திரையை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலை. அவர் ஒரு டைரக்டர், அவரோட படங்கள் இப்படி தான் இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் அதை தாண்டி ஒரு எல்லா விதமான மக்களுக்கும் புரியிற மாதிரி ஒரு படம்னு வரும்போது பரியரும் பெருமாள் ரொம்பவே நல்லா புரிஞ்சுது. ஈவன் தோ அதுலேயும் மாரி செல்வராஜ் ஸ்டைல் தான் நிறைய இருக்கும். ஸோ அந்த கருப்பி அப்படின்ற ஒரு அந்த நாயை வச்சு அவர் கனெக்ட் பண்ண விதம் நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். பட் அதை தாண்டி மற்ற படங்களை வரும்போது ரொம்ப அதீத புத்திசாலிகளால் தான் அந்த விஷயங்களை காட்டும் போது நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும். ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமோ, இது ரொம்ப உள்ள குறியீடுகள்லாம் வைக்காம நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது டைரெக்டாகவே ஓப்பனாக மற்றவங்களுக்கும் புரியுற மாதிரி, ஒரு சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி இந்த திரைக்கதை அமைப்பை மாற்றலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இந்த படத்தில் அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல பார்க்குறவங்க புரிஞ்சா கூட ஒரு சக பொதுமக்களுக்கு பார்க்குறப்போ அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுன்றதுல ஒரு கேள்வி இருக்குது. அதை மாற்றலாம், அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸை கொண்டு வரலாம். ரெண்டாவது, நிறைய இது வந்து ஒரு கபடி சார்ந்த ஒரு படம் அப்படின்றதையும் தாண்டி இங்கே நிறைய இந்த ஜாதி மோதல்னால நடக்கிற விஷயங்களை காட்டியிருப்பாங்க. பட் அது தொடர்ந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்து ஸ்டோரியாக போகும்போது நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக நிறைய சீன்ஸ் வரும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். படம் வந்து 2 மணி நேரம் 48 நிமிஷம். ஸோ ஒரு 10 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 35 நிமிஷம் அந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த ரிப்பீட்டட் சீன்ஸை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதை வந்து மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அதிகமாக ஒரே விதமான காட்சிகளை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு சலிப்பு வருது. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மூணாவது, மக்கள் பட்ட கஷ்டத்தை, ஒவ்வொரு ஊர்லேயும் பட்ட கஷ்டத்தை நான் இப்போ வரைக்கும் 4 ஊரை தான் சொல்லியிருக்கேன், அதிலே உங்களுக்கு எப்படி சலிப்பு வந்துச்சு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு ஒரு பேட்டியில் மாரி செல்வராஜ் கேட்டிருப்பார். நீங்கள் இன்னுமே சொல்லலாம், இன்னுமே பேசலாம், தப்பு கிடையாது. பட் அதை தாண்டி என்னோட ஒரு அது கேள்வியாக இருக்கலாம், அது ரிக்வஸ்ட்டாக இருக்கலாம், வாட் எவர். 1990கள்லையும் 94கள்லையும் நடந்த விஷயங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது, மக்களுக்கு புரிய வைக்கிறது நலம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் இப்போ மாரி செல்வராஜ் சொல்லும் போது 20 வருஷம் கழிச்சு என் ஊருக்கு போனாலும் இன்னுமே அந்த பதட்டம் இருக்குது, இன்னும் அந்த பரிதோப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ என்ன நடக்குது? அதாவது 1990களில் இருந்து 30 வருஷத்துக்கு அப்புறமும் மக்கள் இன்னும் பயப்படுறாங்க அப்படின்னா இந்த 30 வருஷம் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அப்போ அரசாங்கம் மக்களுக்கு துணையாக இருந்தால் அந்த மக்கள் அவங்கள நம்பி ஓட்டு போட்டவங்களோட மக்கள் நிலை அப்படி தான் இருக்குன்னா அரசாங்கத்தை அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? இல்லை இன்னும் அந்த பிரச்சனைகள் இவ்வளோ தூரத்துக்கு ஊறி போயிருக்குன்னா அதை இப்போ எப்படி அதை மாற்றி வச்சிருக்காங்க? எந்த விதத்தில் அன்னைக்கு நேரடியாக பண்ண விஷயத்தை நீங்கள் மறைமுகமாக பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் காட்டுங்க. அதாவது 2020க்கு அப்புறம் 2025 கரண்ட்ல என்னெல்லாம் இன்னும் அந்த விஷயங்கள் நடக்குது, இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது நம்ம கண்ணு முன்னாடியே. இன்னும் ஆணவ படுகொலைகளும் நடந்துட்டு தான் இருக்குது, ஜாதி பிரச்சனைகளால் கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி அங்கே உள்ள பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இன்னைக்குள்ள இப்போ உள்ள காலத்தில் ஏற்ற மாதிரி சொல்லுங்கன்னா தான் இப்போ உள்ள பசங்களால் அதை கனெக்ட் பண்ண முடியும். வளர ஜெனரேஷன் வந்து அதை பார்க்கும்போது தான் அவங்க பண்ணுறதப்ப அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி இருந்தவங்க அப்படி இல்லை, நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நாங்கள் எங்களோட முன் ஜெனரேஷன் அப்படி இருந்தாங்கப்பா, நாங்கள் அப்படி கிடையாது, எவர் இதுக்கு இது எடுத்துட்டு இருக்காருன்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி அங்கே உடைக்கப்படலாம். எல்லா படத்துலையும் இங்கே சொல்லணும் இல்லை, பட் இதுக்கு அடுத்த வர படம் உங்களோட படம் இப்படி தான் இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பண்ணுங்க படங்கள், சினிமாக்கு இந்த மாதிரி படங்களும் தேவை கண்டிப்பாக கலைக்கு. அப்போது
இப்போ உள்ள பிரச்சனைகளும் நீங்கள் உங்கள் திரைத்துறை மூலமாக பேசுங்க அப்படின்றது தான் நான் மாறி வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட்னு நான் நினைக்கிறேன். பட் பொதுவாக இந்த படம் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒரு பயோகிராஃபி அப்படின்னு வரும்போது இதே ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் ஒரு பயோகிராஃபி வந்து இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டுச்சு, உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அந்த நபர் அவருமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன் திறமையை நிரூபிச்சும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காம பல வருஷம் ஒரே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டு இந்தியா அணி கேப்டனாக போய் இன்னைக்கு லெஜெண்டாக மாறி இன்னைக்கு வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ் ஆஃப் கிரிக்கெட் டீம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருக்காரு. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருவோம், நம்ம கேப்டன் கோல் MS தோனி தான். அவரோட பயோகிராஃபியை ஒரு சின்ன ஊரில் ராஞ்சியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் உண்மையிலே அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட இழப்புகள் இதெல்லாம் பார்த்துட்டு படம் முடிச்சு அவரோட நிஜ ஃபோட்டோ காட்டுறப்போ அவ்வளோ கூஸ்பம்ஸ் ஆச்சு. எல்லாரும் வந்து கண்ணீர் விட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஐயோ என் தலைமை அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னு. அவரை வந்து ராஞ்சியில் பிறந்தவனாவையோ ஒரு நார்த் இந்தியானாவும் பார்க்கல, சவுத் இந்தியன் பீப்புள். நார்த் இந்தியாவில் இருந்தவங்க வந்து அவர் என்ன கேஸ்ட்னு பார்க்கல, எந்த ஊருன்னு பார்க்கல, அவரை தோனியா மட்டும் தான் பார்த்தாங்க. அது ஏன் இங்கே மனத்தீப்பு கணேசனை வந்து பார்க்க முடியல? ஏன் இங்கே உள்ள ஒரு கபடி பிளேயர் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி ஒரு இடத்துல வந்து சாதிச்சப்பையும் அவருக்கான அங்கீகாரத்தை இங்கே ரசிக்க முடியல? ஏன் தோனியோட பயோகிராஃபியை கொண்டாடப்படுற மக்களால் மனத்தீப்பு கணேசனோட பயோகிராஃபியை கொண்டாட முடியல? ஏன் ஏற்றுக்க முடியல? என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனியை ஒரு கிரிக்கெட் டீமாக ஒரு கேப்டனாக அவங்க பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தில் தோனியை அவங்க பார்க்கல. அவங்க தோனியா பார்த்தது ஒரு கிரிக்கெட் பிளேயரை தான். ஆனால் மனத்தீப்பு கணேசன் வரும்போது அந்த மனத்தின்ற ஊரும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அரசியலையும் தான் இங்கே மக்கள் பார்க்குறாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த படத்தில் காட்டினது 90களில் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே அது பெருசாக மாறலையே அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நம்மளே வைக்கி தலைக்குனிய ஒரு விஷயம் தான். எனக்கு அதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு கேப்டனாக இருக்கிற தோனியை ரசிக்கிற இதே உலகம், இதே சமூகம் இன்னைக்கு மனத்தீப்பு கணேசனா ஒரு அர்ஜுனா விருது வாங்கின கபடி பிளேயரை அவரோட பயோகிராஃபி எடுக்கிறப்போ அதை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணியும் ஒரே மாதிரி தான் படம் எடுக்கிறான்னு கொக்கரிக்கிற சமூகத்துக்குள்ளே தான் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ பிரச்சனை இங்கே படம் எடுக்கிறவங்களால இல்லை, அந்த மாதிரி படம் எடுக்க இன்னுமே மாறாத ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டு அவரை பார்த்து சிரிக்கிற உங்களை மாதிரி ஆட்களால் தான். ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இதுதான். இன்னும் இந்த மாதிரி படங்கள் வரதை, இந்த மாதிரி படம் எடுக்காதுங்கப்பா, என்டர்டைன்மெண்ட் எடுங்கப்பா, மாற வேண்டியது அவங்க இல்லை, நீங்கள் தான். நீங்கள் எல்லாரையும் சமமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தயவுசெய்து இந்த விஷயங்களும் மாறும். பட் இதெல்லாம் மாறணும்னா அதுக்கு ஒரு பெரும் விஷயம் இருக்குது. மாறணும்னு மாற்றணும்னு நினைக்கிற ஆட்களும் மாறணும். இப்போ மாரி செல்வராஜ் அவர்களை பற்றியுமே இங்கே நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருந்தது. ஸோ அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் மட்டும், மாரி செல்வராஜ் எல்லாரும் சமம், எல்லாரும் ஈக்குவல்னு நான் நினைக்கிறேன், மக்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் சரி. பட் மாரி அவர்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறவங்களும் சரி, வேலை பார்க்கணும்னு வந்து நேசித்தவங்களும் சரி, அவருக்கு வேலை பார்த்த ஆட்களும் சரி, வெறும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் மற்றவங்களும் கிடையாது, நடிகர்களுமே சரி, துணை நடிகர்களாக நடித்தவங்களும் சரி, பெரும் துயரத்தை அனுபவிச்சிருக்காங்க. எல்லாரையும் அவர் சமமாக நடத்தலை. ஒரு ஹீரோக்கு கொடுக்குற அந்த ஒரு மரியாதையை மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் கிடையாது, அவங்களை அப்படி ட்ரீட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ இதெல்லாமே இங்கே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. ஸோ மாறி அவர்களுமே நீங்கள் மாறினாதான் இது எல்லாமே மாறும் அப்படின்றதையும் உங்கள் மனசில் இதை ஒரு பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரையும் சமமாக நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவுமே ஒரு பெரும் மாற்றம் தான். நீங்கள் மாறினாதான் எல்லாம் மாறுவாங்க நான் சொல்ல, அதுவும் பெரும் மாற்றம் தான். முடிஞ்சால் யோசிச்சு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இன்னும் கவனமாக இருக்கு. ஸோ எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கூஸ்பம்ஸாக எக்ஸைட்டிங்காக இருந்தது தான். உண்மையிலேயே 100க்கு வந்து நான் 80 கொடுப்பேன். இது ஒரு தீபாவளிக்கான படமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து யாரெல்லாம் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, மாரி அவர்களின் படங்கள் பார்க்க பிடிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது மாதிரி கதைக்களம் எனக்கு ரொம்ப முக்கியம், என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். மற்றபடி எனக்கு இந்த காமெடி, ஆக்ஷன், லவ் இதெல்லாம் வேணும், எனக்கு ஒரு ஜனரஞ்சகமான படம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் ஆகுது. ஸோ தவிர்த்துருங்க. OTTயில் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி படமும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைவிமர்சனம், வேற ஒரு நல்ல முன்னோட்டம், வேற ஒரு விமர்சனத்தை உங்களை சந்திக்கிறேன். உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ கையில் இருந்து போச்சு.